அனைவருக்கும் வணக்கம். இருளை விளக்குவதும் வெளிச்சத்தை பரவலாக்குவதும் தான் தீபம் ஏற்றுவதனுடைய நோக்கம். ஒளியினுடைய தன்மையும் கூட அதுதான். ஆனால் தீபம் ஏற்றுவதனாலேயே சமூகத்தில் பதற்ற சூழலும் கலவரங்களும் வன்முறைகளும் வெடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா நாம் ஏன் அந்த தீபத்தை ஏற்றணுங்கிற கேள்வியை கேட்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக கடைபிடித்து வரக்கூடிய ஒரு வழக்கம், ஒரு முறை. அதை திடீர்னு மாற்ற வேண்டிய தேவை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி திருப்பரங்குன்ற பிரச்சனையை ஊடகங்கள் வாயிலாகவும் பத்திரிகைகளின் மூலமாகவும் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய மனதில் எழக்கூடிய ரொம்ப இயல்பான கேள்வி. தேவை என்ன? இப்போ திடீர்னு அந்த முறையை மாற்ற வேண்டிய தேவை என்ன? கேள்வி என்னன்னா, திருப்பரங்குன்றத்திலேயே காலங்காலமாக பல தலைமுறைகளாக வாழ்ந்து வரக்கூடிய அந்த கோவில் வளாகத்தின் முன்பாக இருக்கக்கூடிய கடைகளில் வணிகம் செய்து வரக்கூடிய, காலங்காலமாக வணிகம் செய்து வரக்கூடிய, வியாபாரம் செய்து வரக்கூடிய வியாபார பெருங்குடி மக்கள், அந்த திருப்பரங்குன்ற வாழ் மக்கள், தொடர்ந்து மாதம் சஷ்டிக்கு கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடியவங்க, தைப்பூசத்துக்கும் திருக்கார்த்திகைக்கும் விழாக்கள் எடுக்கக்கூடியவர்கள், தொடர்ந்து அந்த கோயிலில் தொண்டு காரியங்களில் அறச்செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட ரொம்ப எளிமையாக வாழ்ந்து வரக்கூடிய இப்படிப்பட்ட மக்கள் எத்தனை முறை திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தான் தீபம் ஏற்றணும்னு போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. எத்தனை போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு, எத்தனை உண்ணாவிரத போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு, எத்தனை கவன ஈர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தான் திருக்கார்த்திகை அன்று தீபம் ஏற்ற வேண்டும் என்று எத்தனை மாவட்ட மக்கள் குறைதீர்ப்பு முகாமில் மக்கள் கலந்துக்கிட்டு மனு கொடுத்துருக்குறாங்க. துறை சார்ந்த அதிகாரிகளை சந்தித்து எத்தனை முறை இது சம்பந்தமாக மனு கொடுத்துருக்குறாங்க. ஏதோ குறிப்பிட்ட சில மத அமைப்புகள் செய்யக்கூடியதை நம்ம கருத்தில் கொள்ளக்கூடாது. ரொம்ப எளிமையாக அந்த பகுதியிலேயே காலங்காலமாக பல தலைமுறைகளாக வாழ்ந்து வரக்கூடியவங்க இது சம்பந்தமாக எத்தனை முறை அரசுக்கு அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க, துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க. எத்தனை உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க, எத்தனை கடையடைப்பு போராட்டம் நடத்தியிருக்காங்க, எத்தனை கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தியிருக்காங்க, எத்தனை கண்டன அறப்போராட்டம் நடத்தியிருக்காங்க, ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. இது எதையுமே மேற்கோள் காட்டாம குறிப்பிட்ட ஒரு அமைப்பு, அது எந்த அமைப்பு, அந்த அமைப்பு எந்த அமைப்புன்னு திருப்பரங்குன்ற மக்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். குறிப்பிட்ட ஒரு அமைப்பு தொடுத்த வழக்க ரொம்ப பிரதானமாக எடுத்துக்கிட்டு, ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கிட்டு எத்தனை போராட்டங்கள் நடத்துனாங்க அப்படிங்கிறதையே மேற்கோள் காட்டாம திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் திருக்கார்த்திகை அன்று தீபம் ஏற்றலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்து மிகப்பெரிய குழப்பத்தையும் மிகப்பெரிய சர்ச்சையும் ஏற்படுத்தி இருப்பதனுடைய உள்நோக்கம், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி வேலைகள், சூழ்ச்சிகள் திருப்பரங்குன்ற மக்களால் முறியடிக்கப்பட்டிருக்கு. அதுதான் உண்மை. இது மிகப்பெரிய அளவில் கலவரமாக வெடிக்கணும் அப்படின்னு நினச்சி இதுக்கு பின்னாடி வேலை செய்தவர்களுடைய அந்த சதி வேலைகள் திருப்பரங்குன்ற மக்களாலும் தமிழக அரசாலும் தவிடுபடி ஆக்கப்பட்டிருக்கின்றது. ரொம்ப துரிதமாக செயல்பட்டு நடக்கவிருந்த வன்முறையையும் கலவரத்தையும் கட்டுக்குள் கொண்டு வந்த தமிழக அரசுக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப அமைதியாக இருந்து இந்த மண் காலங்காலமாக மத நல்லிணக்கத்திற்கு பெயர் போன மண் அப்படின்னு நிரூபிச்சிருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற வாழ் மக்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். கிட்ட சில மாதங்களே இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களே இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இது போன்ற சர்ச்சையான விஷயங்களை, விஷமத்தனமான கருத்துக்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்கவங்கள அரசியல் லாபத்திற்காக, வாக்கு அரசியலுக்காக குழப்பம் அடைய செய்து ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்க நினைச்சவங்களுடைய நோக்கமும் அந்த சதி வேலைகளும் தமிழக மக்களால் முறியடிக்கப்பட்டிருக்குது. காலந்தோறும் இது போன்ற சதி வேலைகளை மக்கள் எதிர்கொண்டிருக்கின்றார்கள். முக்கியமாக தமிழகம் இது போன்ற சதி வேலைகளை காலந்தோறும் எதிர்கொண்டிருக்கின்றது. அது முறியடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இனிமேலும் அப்படித்தான் நடக்கும். சதி வேலைகளுக்கும் விஷமத்தனமான கருத்துக்களுக்கும் இங்கே ஒருபோதும் இடம் கிடையாது. இது மத நல்லிணக்கத்தை போற்றக்கூடிய மண், மத சார்பின்மையை போற்றக்கூடிய மண். இது வள்ளலார் மண், இது பெரியார் மண், இது
உள்ளம் பெருங்கோயில் ஊனடும்பு ஆலயம் வள்ளர் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கு என்று 3000 வருடங்களுக்கு முன்பே முற்போக்கு கருத்துக்களை விதைத்த திருமூலருடைய மண். இங்க சதி வேலைகளுக்கு ஒரு காலம் இடம் கிடையாது என்பதை திருப்பரங்குன்ற மக்களும் எடுத்துரைத்திருக்கின்றார்கள். தமிழக அரசும் அதற்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றது. இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையில ரொம்ப துரிதமாக செயல்பட்ட அரசுக்கு மீண்டும் ஒரு முறை எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இது சம்பந்தமா தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த கண்டன குரல்களை எழுப்பிய தலைவர்களுக்கும் மக்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.